ஹாய், இன்றைக்கி சின்னதாக ஒரு மினி விலாக். என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தோசையை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி பாசிப்பயிறு தோசை தான் போட்டேன். தோசையெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனால் 2 தோசைக்கு மேலே வாய்க்குள்ளேயே போகலை. இன்றைக்கி அக்கா கிட்ட கேட்டு தான் இந்த பக்குவம் பண்ணேன். உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரை விளக்கு பாசிப்பயிறு, அப்புறம் அரை டம்ளர் பச்சரிசி, அப்புறம் 5-6 உளுந்தம்பருப்பு, 5-6 கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் மதியானமே ஊற வச்சுட்டு, அப்புறம் ஈவினிங்காக நம்ம நைட்டு சாப்பிட போகிறோம்னா ஈவினிங்காக அரைக்கணும். அப்போயில் அரைக்க போகையில் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடி இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் திரிக்கிட்டு, அப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த பாசிப்பயிறு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சணும். இதை நீங்கள் இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம். அப்புறம் நான் தோசை தான் ஊற்றினேன் இன்றைக்கி. அப்புறம் மிக்சியில் தான் அரைச்சேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம், அப்புறம் நிறையா போட்டு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணேன், இது ஒரு 8 தோசை கிட்ட தான் வந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா அளவு சேர்த்துக்கோங்க. நான் 8 தோசைக்கு தான் ஊற்றுனேன். நல்லா அரிசி மாவு தோசையாக சாப்பிட்டுட்டு இந்த தோசை உள்ளே போகலை. ஆதிரன்காண்டி தான் இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.